விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை நிறைவு பெற்றது. பிரேத பரிசோதனை நிறைவடைந்த நிலையில் சிறுமி லியா லட்சுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது. விக்கிரவாண்டி அருகே தனியார் பள்ளியில் உயிரிழந்த சிறுமி லியா லட்சுமியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து அவரது பெற்றோரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் கலிஃபத்துல்லா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கலிஃபத்துல்லா, விக்கிரவாண்டி சம்பவம் குறித்து விரிவா சொல்லுங்க. வணக்கம் கோபால். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செயின்ட் மேரிஸ் தனியார் மெட்ரிக் மேற்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் விக்கிரவாண்டியைச் சேர்ந்த பழனிவேல் என்பவரின் 5 வயது மகளான லியோலட்சுமி என்ற குழந்தை யூகேஜி படித்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று பள்ளிக்கு சென்று வகுப்பறையில் அமர்ந்து பாடங்களை கவனித்து வந்த குழந்தை லியோலட்சுமி மதியம் உணவு இடைவெளியின் போது வெளியே சென்றுள்ளார். பின்னர் மீண்டும் வகுப்பறைக்கு வராததால் சந்தேகமடைந்த ஆசிரியர்கள் குழந்தை லியோலட்சுமியை பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். அப்போது பள்ளிக்கு பின்புறத்தில் மைதானத்திற்கு செல்லும் வழியில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் மாணவி லியோலட்சுமி விழுந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இந்த கழிவுநீர் தொட்டியில் இருந்த மூடி ஏற்கனவே உடைந்துவிட்ட நிலையில் அதன் மீது பிளாக் பேனரை வைத்துக் கொண்டு பள்ளி நிர்வாகத்தினர் மூடி மறைத்துள்ளனர். மேலும் இதனை அடுத்து பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் கழிவுநீர் தொட்டியில் விழுந்திருந்த மாணவி லியோலட்சுமியை மேலே தூக்கி பார்த்தபோது அந்த மாணவி உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்தும் விக்கிரவாண்டி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று லியோலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த 5 வயதுள்ள யூகேஜி மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்திருந்த லியோலட்சுமியின் தந்தை தன் சட்டப்பிரிவுகளை மாற்றம் செய்து அலட்சியத்தால் நிகழ்ந்த கொலை என்று அகாட்சியதாக செயல்பட்டதாக குழந்தை உயிரிழப்பு காரணமாக இருந்ததால் என்னும் 2 பிரிவுகளின் கீழ் விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து பள்ளி தாளாளர், பள்ளி எல்மிஸ்டோன், முதல்வர் ஜெமில்டோன் மேரி ஆகியோரை போலீசார் 3 பேர் கைது செய்தனர். மேலும் காலை 8 மணி அளவில் லியோலட்சுமியின் உடல் முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுமதித்தனர். இந்த நிலையில் பிரேத பரிசோதனை முடிவடைந்து தற்போது லியோலட்சுமியின் உடல் அவரது சொந்த ஊரான விக்கிரவாண்டிக்கு அனுப்பப்பட்டது. மேலும் மக்களுக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக முழுவதுமே ஒரு உடல் வைக்கப்பட்டுள்ளதுங்க. தங்கள் தகவல்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.